உங்களோட கையில் 18 வயசுக்கு முன்னாடியே உங்களோட கையில் டிகிரி இருக்கும். நீங்கள் O level முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலி வந்துட்டு நாங்கள் UK அப்ரூவட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அப்ரூவ்டு வாங்கிட்டோம். நம்மளோட கம்பெனியோட பேர்லேயே இனி நாம் ஹையர் நேஷனல் டிப்ளமா, அதே மாதிரி டிப்ளமா, அதுவும் யூகேட லெவல் 5 லெவல் 4 அப்படின்னு சொல்கிற எல்லா லெவல்லையும் கொடுக்கறதுக்கான அங்கீகாரம் நம்மள்கிட்ட இப்போ இருக்குது. இதை நான் வந்து 2023 செப்டம்பரில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்கிரேடுடைய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம 2 கோர்சஸ் வந்து மெஜாரிட்டியாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபைவர் அண்ட் eBay. இதுக்கு பிறகு வந்து லாங்குவேஜ் செஷன்ஸ் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கில் பேஸில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லை கென்வாவாக இருக்கட்டும், இல்லை வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். அதுக்குரிய ஆதாரம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் அப்கிரேடுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஃபோட்டோஷூட்டுக்காக ஒரு பிளேஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கோம். அதுலேயே எல்லா லோகோஸுமே இருக்கும். ஸோ இதை இப்போவே நாங்கள் அட்டாச் பண்ணதுக்கு ரீசன் வந்து இதுதான் எங்களோட ஃபியூச்சர் மூவ். அடுத்த மூவ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்கிரேட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் செக்டருக்குள்ள கொண்டு வரது. அதாவது அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொவைட் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் HNDE டிப்ளமா கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி நம்ம டிகிரி விஷயங்களுக்கும் வருவோம். அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபுல்லாகவே அப்கிரேட்ல நாங்கள் கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். அப்கிரேட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எஜுகேஷன் செக்டருக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது தான் எங்களுடைய கோல். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும். கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு முதல்ல நான் அந்த விஷயத்த சொன்னேன், நாங்கள் அப்கிரேட்ல இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸுக்கு அப்புறமா இப்போ ஃபைனலி UK அப்ரூவ்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். இதுவும் வெலிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்ரூவ்ட் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது பிரிட்டிஷ் கவுன்சில் அப்ரூவலும் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடில் நீங்கள் இதை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இதில் நாங்கள் HNDE கோர்சஸும் லான்ச் பண்ணியிருக்கோம், டிப்ளமா கோர்சஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் இன்னொரு கீயான விஷயம் என்ன அப்படின்னா, இது மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபீயாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸை எவ்ரி மந்த்துக்கு நீங்கள் 12th கிளாஸ் படிக்கும்போது என்ன டியூஷன் ஃபீ பே பண்ணுவீங்களோ அதே பேமெண்ட்டை நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னா உங்களால் ஒரு HND கோர்ஸை முடிக்க முடியும். ஸோ கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எனக்கும் தெரியும். ஸோ நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் 12th ஸ்பெண்ட் பண்ணுற டியூஷன் ஃபீயை ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நீங்கள் ஹையர் நேஷனல் டிப்ளமா முடிக்கலாம். அண்ட் 1 இயர் டொப்போ முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் டிகிரியே எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ எந்த வயசில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களோட எஜுகேஷன் நீங்கள் பாதியில் விட்டாலும் சரி, இவ்வளோ அஃபோர்டபுள் ரேட்டில் யாருமே கொடுக்க போகிறது இல்லை. இதை நாங்கள் பிரிங் பண்ணதுக்கு ரீசன் அப்கிரேட்ல நாட் ஒன்லி வி கேர் த மணி, வி கேர் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது எஜுகேஷனை ரிப்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை டெக் பண்ணி விடுங்க. மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ.